நான் இப்படி நடக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு தமிழ் பிளேயரை ரீஜன் 68 பொசிஷனில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் என்ன புஷிங் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டு தான் சொல்லி ஆகணும். புஷிங் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன கூட ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு மேட்ச்சில் என்னோட கேரக்டரே விசிபிளாக இருக்காது, எனக்கு இன்விசிபிளாக தான் இருக்கும். எங்கே ஓடுது என்ன பண்ணுது ஒன்றுமே புரியல எனக்கு. இந்த ஒரு இடத்துல பாருங்கள், இந்த ஒரு எனிமையை நான் அடிச்சிட்டு இருப்பேன். அப்போ ஏதோ போட்டு இழுத்துன்னு போயிடுவான் எங்கேயோ. சரி என்னதான் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு 1v1 ஃபைட் வரும். அப்போ பார்த்து என் கேரக்டரும் காணாமல் போயிட்டு திரும்ப வரும். இந்த ஒரு பக்குனால நான் எங்கேயோ செத்து போயிடுவேன். இந்த இடத்துல பாருங்க, இது என்ன கண்ணுனே தெரியல, டம்மு டம்முன்னு கத்தியை தூக்கி வீசுற மாதிரி தான் இருக்கு. டப்பு டப்புன்னு 2 செகண்ட்ல செத்து போயிடுறோம். கரீனா இந்த மாதிரிலாம் அப்டேட் விட்டா ஸ்கில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் எங்கே தான் போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக சொல்ல முடியல. இவ்வளோ நாள் ரீஜன் ஜர்னியில் நான் இதுவரை எந்த ஒரு சீசனுமே 0 கில் அடித்ததில்லை. பட் இந்த ஒரு சீசன் 0 கில் அடிச்சிருக்கேன். சத்தியமாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டிப்ரெஷன் ஆகி அப்படி கேம் ஓட்டு வெளியில் வந்தது தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரில. உங்களை என்டர்டெயின் பண்ணதுக்காக என்ன மாதிரி வீடியோ போடுறதும் எனக்கு சத்தியமாக புரியல. சரி நண்பா, போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய்.